தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான கோவி செழியன் தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து கருப்பு சட்டை அணிந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருடன் எமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஐயா வணக்கம். இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு அந்த அறிவிப்புக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கீங்க. அது குறித்து சொல்லுங்க. இந்தியாவுடைய பாரம்பரிய வழிமுறையை முழுமையாக மாற்றி காட்டுவதும் இந்தியாவை பால்படுத்துவதும் பாஜக அரசின் கொள்கை வழி பயணம் என்று தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவை நாசகார நாடாக மாற்றி வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிற இந்த தருணத்தில் பாராளுமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை கொண்டு வருவது என்பது நான் நினைத்ததை செய்வேன், சர்வாதிகாரத்தோடு என்னை எதிர்ப்பதற்கு யார், என்னை கேள்வி கேட்பதற்கு யார் என்ற திமிர்த்தனமான போக்கை தான் பாஜக அரசும் அதனுடைய பிரதமர் மோடி அவர்களும் மேற்கொள்ளுகிறார்கள். நீங்கள் தெளிவாக சொன்னதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு இதுவரை இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 39. ஒன்றிய அரசு எந்த முடிவெடுத்தாலும் தமிழக அரசு அதை பின்பற்றும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தர வேண்டும் என்ற கொள்கையை தமிழ்நாடு பின்பற்றிய காரணத்தால் மற்ற மாநிலங்கள் அரசாவது ஒன்றியமாவது சட்டமாவது என்று சட்டத்தை காலில் மிதித்து நடக்கிற தருணத்தில் மக்கள் தொகையினுடைய கட்டுப்பாட்டை முறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டிற்கு தற்போது 39 பாராளுமன்ற இடங்கள் 543 848 உயரும் போது பாரதிய ஜனதா என்ற கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாத காரணத்தால் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் வஞ்சிக்கக்கூடிய வகையில் 39 இடங்களுடைய தமிழகத்தில் 61 இடங்கள் தர வேண்டியதற்கு பதிலாக 49ஆக குறைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இந்த தமிழகத்தில் ஓரவஞ்சனை? எனவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கழகத்தினர் அவர்கள் தேர்தல் உச்சகட்டத்தில் இருந்தாலும் வெற்றி தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும், மனித மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை ஏன் குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டமாக இருக்கிற இந்த நேரத்திலும் ஆங்காங்கு தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடிகளை ஏற்றி வைத்து ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பாகவும் கருப்பு சட்டையை போட்டு பாரத பிரதமருக்கு எதிர்ப்பாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு நாங்கள் களத்தில் நின்று தேர்தல் பணியிலும் ஈடுபடுகிறோம், ஒன்றிய அரசையும் எதிர்த்து போராடுகிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.